சென்னையில் செப்டம்பர் 27 மற்றும் அக்டோபர் 25 ஆகிய தேதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள விஜய்க்கு அனுமதி வழங்க கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் தவேகாவினர் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணகுமார், விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தனது முதற்கட்ட பிரச்சாரத்தை திருச்சியில் தொடங்கியிருந்த நிலையில சென்னையில தென் சென்னை வட சென்னை என இரு வெவ்வேறு நாட்கள்ல இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். டிசம்பர் 20 வரை பல்வேறு மாவட்டங்கள்ல அவருடைய பிரச்சாரம் இருக்கக்கூடிய நிலையில அக்டோபர் 25 தென் சென்னையிலும் செப்டம்பர் 27 அதாவது இந்த மாதம் 27 வட சென்னையிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த பிரச்சாரத்திற்கு எந்த இடத்தில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளுது, அதாவது பேசக்கூடிய இடம் எந்த இடம், அதற்கான அனுமதியை பெறுவதற்காகவும் பாதுகாப்பு கோரியும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அதற்கான மனுவை அளித்திருக்கிறார்கள். அதில் ஒரு சில இடங்களை அவர்களே பட்டியலை கொடுத்து இந்த இருவேறு நாட்களில் நடைபெறக்கூடிய இந்த பிரச்சாரத்துல இருவேறு இடங்களை தேர்வு செய்த அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி திருவல்லிக்கேணியில ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையம் அருகேயும் அல்லது அண்ணா நகர் அரும்பாக்கம் வாட்டர் டேங்க் அருகிலும், அதுபோல தியாகராய நகர் பேருந்து நிலையம், ஆர்கே நகர் அல்லது குறுக்குப்பேட்டை, பெரம்பூர், எம்ஜிஆர் நகர் மார்க்கெட், வேளச்சேரி போன்ற இந்த பகுதிகளினுடைய பட்டியலை தவேகாவினர் மனுவாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடங்களில் 2 இடங்களை இருவேறு நாட்களுக்கு 2 இடங்களை தேர்வு செய்து அதற்கான அனுமதியும் அதற்கான பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என்று அந்த மனுவிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். தற்பொழுதுதான் அவர்கள் அதிகாரிகளை சந்திப்பதற்கு சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே டிஜிபியிடம் ஒரு மனு கொடுக்கப்பட்டிருந்தது. அதுல அவர் விஜய் மேற்கொள்ள இருக்கக்கூடிய பிரச்சார திட்டம் எந்தெந்த தேதியில எந்தெந்த ஊருக்கு செல்கிறார் என்ற அந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கான உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் பொதுவாக ஒரு மனுவை கொடுத்தார்கள். அதே வேளையில அவர்கள் எந்த பகுதியில பிரச்சாரம் மேற்கொள்கிறார்களோ அந்த குறிப்பிட்ட காவல் நிலையத்துல அல்லது அந்த காவல் நிலையத்தினுடைய அந்த காவல் நிலையத்திற்கு எல்லைக்குட்பட்ட ஒரு தலைமை அதிகாரியிடம், மாவட்டம் என்றால் அது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், சென்னை என்ற நகர் போன்ற பகுதி என்பதனால காவல் ஆணையரிடம் அதை கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே காவல் ஆணையரிடம் இந்த மனுவை அவர் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு பிறகுதான் அனுமதி அளிப்பது தொடர்பாக காவல்துறையினர் அதை ஆலோசனைக்கு உட்படுத்துவார்கள். பொதுவாக சென்னையில எப்பொழுதுமே போராட்டம், ஆர்ப்பாட்டம் போன்ற கூட்டங்களை நடத்துவதற்கு உரிய அனுமதி பெற வேண்டும். அது எப்பொழுதுமே மாநகர காவல் சட்டம் 41 என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அது எப்பொழுதுமே ஒரு தடை செய்யப்பட்டது. ஒரு அனுமதி இல்லாமல் எந்த விதமான ஒரு கூடுதலையும் அவர்கள் மேற்கொள்ள முடியாது. எனவே இது போன்ற பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு இதுக்கான அனுமதியை தற்பொழுது கேட்டிருக்கிறார்கள். இந்த பட்டியலிட்டு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பொதுவாக காவல்துறையினர் இதற்கு முன்பு அனுமதி வழங்காத இடம், அதாவது போராட்டங்களுக்கு அனுமதி வழங்காத இடம். ஆனால் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு இந்த இடத்துல அனுமதி வழங்க முடியுமா, போக்குவரத்து பாதிக்கப்படுமா, பொதுமக்கள் கூடினால் அங்கே அந்த இடத்துல அசாதாரண சூழல் எதுவும் நிலவுமா என்பதையெல்லாம் ஆலோசனைக்கு உட்படுத்தி அதற்கு பிறகு அனுமதியை வழங்குவார்கள். தற்போது காவல்துறையிடம் அந்த மனு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினர் சட்ட வல்லுநர்களிடையே ஆலோசனை நடத்தி அதற்கு பிறகு இது குறித்த ஒரு முடிவை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.